Hi friends, welcome to Feel Free to Cook. இன்னைக்கு நம்ம சேனல்ல கிறிஸ்பியான காரா பூந்தி எப்படி பண்றதுன்னு பார்க்கலாம். அதுக்கு தேவையான பொருட்கள் கடலை மாவு 1 கப், மஞ்சள் தூள் 1/2 டீஸ்பூன், உப்பு தேவையான அளவு, பெருங்காயத்தூள் 1 சிட்டிகை, மிளகாய்த்தூள் 1 டீஸ்பூன், ஒரு கைப்பிடி அளவு வேர்க்கடலை, கருவேப்பிலை தேவையான அளவு, 6 பல் பூண்டு இடித்து வச்சுருக்கேன், தண்ணீர் தேவையான அளவு, எண்ணெய் பொரிக்கிறதுக்கு தேவையான அளவு. இப்போ கடலை மாவை ஒரு மிக்சிங் பவுலுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணியாச்சு. கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி ஆட் பண்ணி இது நல்லா தண்ணியாட்ட கரைச்சிக்கணும். மாவு இந்த மாதிரி நல்லா தண்ணியாக கரைச்சி எடுத்துக்கோங்க. இப்போ இதோட உப்பு அதையும் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். அதோடவே பெருங்காயத்தூள் ஆட் பண்ணிக்கோங்க. இப்போ இதோடவே எடுத்து வச்சிருக்க மஞ்சள் தூள் ஆட் பண்ணிக்கலாம். இது ஜஸ்ட் கலருக்காக தான் ஆட் பண்ணுறேன். இப்போ எண்ணெய் தேவையான அளவு ஹீட் பண்ணியாச்சு. ஒரு பேனில் ஊற்றி எண்ணெய் நல்லா சூடாயிடுச்சு. இந்த மாதிரி ஒரு கரண்டி வச்சு அது மேலே எப்படி ஜஸ்ட் தேய்ச்சா நமக்கு அழகாக பூந்தி கீழே விழுந்துடும். இது ஜஸ்ட் அப்படியே கலந்து விடுங்க. இது ஒரு கிளறி விட்டிங்கன்னா அப்படின்னா தான் நல்லா எல்லா பக்கமும் ஈவனாக ஃப்ரை ஆகும். இப்போ நல்லா ஃப்ரை ஆகிடுச்சு. இப்போ அதை நம்ம வெளில எடுத்துடலாம். இப்போ நமக்கு பூந்தி ரெடி ஆகிடுச்சு. இப்போ நம்ம கடலைப்பருப்பு, கருவேப்பிலை அதெல்லாம் வந்துட்டு ஃப்ரை பண்ணி இதில் ஆட் பண்ணிக்கலாம். இப்போ கருவேப்பிலை ஃப்ரை பண்ணியாச்சு. இப்போ அந்த வேர்க்கடலையை ஃப்ரை பண்ணிக்கலாம். இது நல்லா கிறிஸ்பியாக ஃப்ரை ஆகணும். இப்போ வேர்க்கடலை நல்லா ஃப்ரை ஆயிடுச்சு. இப்போ இதை எடுத்துடலாம். அந்த பூண்டையும் ஃப்ரை பண்ணிக்கலாம். இப்போ பூண்டு ஃப்ரை ஆயிடுச்சு. இதையும் எடுத்துடலாம். இப்போ இதோடவே மிளகாய்த்தூள் ஆட் பண்ணிக்கலாம். உங்களுக்கு தேவைன்னா ஆட் பண்ணிக்கோங்க, இல்லைன்னா ஸ்கிப் பண்ணிக்கலாம். நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். இப்போ நமக்கு மொறு கார பூந்தி சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. நீங்களும் செஞ்சு பாருங்கள். செஞ்சு பார்த்து உங்களோட கமெண்ட்ஸை ஷேர் பண்ணுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக், ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.